ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க? பெஸ்ட்டு பார்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? எப்பயுமே பார்ட் டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். பட் என்ன ஜாப் எப்பயும் சொல்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் புதுசாக சொல்கிறேன். பெஸ்ட்டு ஜாப் இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பயங்கரமாக சம்பாதிக்கலாம். பட் ஆனால் உங்கள்கிட்ட காண்டாக்ட் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இல்லை என்கிட்ட காண்டாக்ட் இல்லைனால எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆகிடுச்சா நீங்கள் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிறீங்களா இருக்கலாம், வேலைக்கு போகிறீங்களா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு வேலை பார்க்குறாங்க, பிடிக்கல, அந்த வேலையை விட்டு ஸ்விட்ச் பண்ணி வரலான்னு இருக்கிறேன், அது இது கற்றுக்கணும், இந்த இதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஜாப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆன ஜாப் தான் இது. ஓகேவா? என்ன ஜாப் தான் பார்க்குறீங்க? ஒரு ஜாப் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கிராஃபிக் டிசைனர். ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஏஐயில் போய்ட்டு இப்படி போட்டீங்கன்னாவே அது ஒரு ஏஐயில் கொடுத்துருது ஃபுல்லாக இதுதான் சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. இந்த இதை கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் இன்னைக்கு டேட் எனக்கு இந்த ஒரு போஸ்டர் வேணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அது வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணிடுது. ஒன்றும் இல்லை, சாட்ஜிபிட்டில் போட்டிங்கன்னா ஒரு இமேஜ் வந்தது, அதை எடுத்து நீங்கள் மேனுவலாக பேசிக் தெரிஞ்ச ஒர்க் வச்சு நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிங்கன்னாவே ஓகே, உங்களுக்கு சக்ஸஸ். ஓகேவா? உட்காந்துட்டு 99% ஒர்க் பண்ணோம், ஏதோ 1% அப்படி வின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. 90% ஏஐ பண்ணிடுது, நீங்கள் 10% பண்ணால் அதுவுமே சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாமே ஏஐ தான், ஏஐ இல்லைனா நான் காலி அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ ஏஐ வளர வளர நமக்கு நல்லது. எவ்வளோ நம்ம வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அது வந்து நம்மளுக்கு நல்லது தான். ஓகேங்களா? எவ்வளோக்கு பண்ணுறீங்கன்னா அவ்வளோக்கு நல்லது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு மேற்பட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லது போயிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேலையை பார்த்துருக்குறேன், அந்த வேலையை என்னால் விட முடியாது, இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிளைண்ட்டை பிடிங்க. கிளைண்ட்டை பிடிச்சா அவங்க டெய்லிக்கு மந்த்லி ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி அவங்க மந்த்லி 20 வீடியோஸ் போடுவாங்க, 20 போஸ்ட் போடுவாங்க. 20 போஸ்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே ஒரு போஸ்ட்டுக்கு மினிமம் 300 to 400 சார்ஜஸ் பண்ணுறாங்க. மினிமமே அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. 300, அதாவது ஒரு 10 வீடியோனா கூட 10 போஸ்ட்டுன்னா கூட உங்களுக்கு வந்து 3000 ரூபா 300 போட்டால். அதுவும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒரு 5 கிளைண்ட் பிடிச்சா கூட உங்களுக்கு என்ன ஆச்சு. ஆக்சுவலாக இது நல்ல ஸ்கோப் இருக்குது. இது ஒரு வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட் டைம் ஜாப் இருக்குது. ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போனீங்கன்னா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் பண்ண கூட விருப்பம் காசு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே A to Z வரைக்கும் வீடியோவில் யூடியூப்லேயே இருக்குது. உங்களுக்கு வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லிங்க் கொடுங்கன்னா நான் அந்த லிங்க் உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட்டில் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏண்டா எவ்வளோக்குள்ள நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்கள் நாலேஜை வளர்த்துட்டே வரீங்க. ஏன்னா இனிமேல் உலகத்தில் வந்து சோஷியல் மீடியா இல்லாமல் இல்லவே இல்லை. ஏன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் இவ்வளோக்குள்ள போகிறீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எப்பயுமே ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். எப்பயும் ஒரே ஃபாலோ பாருங்க உங்கள். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து இனிமேல் கஷ்டப்படாமல் சம்பாதிக்க 1000 வழி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் இருந்தாலும் பார்ட் டைம் ஜாபில் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் எவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஏகப்பட்டது இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி யோசிக்க தெரியாது, இந்த மாதிரி பண்ண தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. அதுக்குமே உங்களுக்கான இந்த ஜென்ரேஷனில் பார்ட் டைம் ஜாப் இல்லைன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. அவ்வளோ பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அவ்வளோ குவிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு நீங்கள் தான் தேடணும், நீங்கள் தான் அமைஞ்சிக்கணும். ஆனால் எப்படி என்ன மாதிரியான ஜாப் இருக்குதுங்கிறது நான் சொல்கிறேன். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திரும்ப சொல்கிறோம், உங்களுக்கு தேவைப்படும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.